அந்த காணாங்கத்த கருவாட்டுக்கு கழுத்துல வெள்ள, இந்த மானா மதுரை மைனாவுக்கு வாங்கிடுமுல்ல, விழியோரத்து கனவும் இங்கு கரைந்தோடிடுதே. என்ன அழகு! நான் பாடுறதை விட அவரை தான் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். இது ராத்திரி நேரம், அம்மா அம்மா அம்மா. சிம்புவை நாங்க வந்து தூக்கி இருக்கிறோம். நல்லா ஃபேட்டம், ரொம்ப அழகா இருப்பாரு. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா, எந்தன் பாடல்களில் நீ விளாம்பரி. ரஜினி சார்க்கே நான் நிறைய தான் பாடியிருக்கேன். ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை தான் என்றோ, தொண்டை கட்டி போச்சுதுன்னு வரும். இப்படிதான் பாண்டீங்களா? அப்படிதான் பாடினேன். இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தேனோ. அவர் ஒரு தெய்வம். ஆனா என்னை கூப்பிடவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டேன். தென்றல் என்னை முத்தமிட்டது இதழில் இனிக்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சாங் வந்து ராஜபார்வை படத்துல கமல் சாரோட 100வது படம், அது ராஜ்கமல் அவங்களோட முதல் படம். அதுல ஒரு பாட்டு நீங்களும் அவரும் சேர்ந்து பாடினது. அது கூட ராத்திரி தான் இந்த மாதிரி பாட்டு இருக்குது, பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கமலஹாசன் வருவாரான்னு தெரியாது. ஒரு தொகை 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 தொகைன்னு என்ன அழகு! அவரு கூட பாடுறா எப்படி இருக்கும் நமக்கு. அந்த பாட்டும் அவ்வளோ அருமையான பாட்டுங்க. விழியோரத்து விழியோரத்து கனவும் இங்கு கரைந்தோடிடுதே, விடியும் என்ற பொழுதில் வந்து இருள் சூழ்ந்திடுதே, இமை போல் வந்த உறவு லலலா லலலலலா லலலா லலலலலா லலலா. பாட்டு பாடுறாரு பாருங்களேன், எவ்வளவு அழகா, எவ்வளவு பிச்சு இருந்தாலும் அப்படி ஹை பிச் அவர் பிரமாதப்படுத்துவார். எஸ்பிபி சார் சொல்லுவார், எனக்கு கமல் அளவுக்கு பிச்சு எனக்கே வராது அப்படின்னு. என்ன அது ஒரு தெய்வ குழந்தை தான் அது. அவரு ஏன்னா அவரோட பாடுற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த இடத்துல நான் வந்து ராஜா தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் எப்படி சூஸ் பண்ணாரு. எனக்கு நிறைய பாடல்கள் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் அவரோட குரலுமே ரொம்ப அந்த ஆரம்ப காலகட்டம், அதனால ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவர் குரல் கேட்கவே. விழியோரத்து அவரு ஒரு ரொம்ப அழகா இருக்கும். அவரு ஏற்கனவே எல்லாமே அவர் அழகுதான். அவருடைய திறமைகளும் இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பாடலையும் வந்து நம்ம பாடும்பொழுது அவரோட பாடுறதுல எனக்கு பெருமை. அந்த அன்னைக்கு பார்த்தது தான் அவரை, கமலஹாசன் சார் நம்ம அன்னைக்கு பார்த்தது சும்மா அந்த நிகழ்ச்சிகள் போய் அதுதான் அந்த ஒரு தயக்கத்திலேயே போய் பேசும். அவருக்கு தெரியும் அந்த பிள்ளை நம்ம கூட பாடி இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. என்னை விட சின்னவரை தான் ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது. அவரோட நின்று பாடும் பொழுது நான் பாடுறதை விட அவரை தான் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த படத்துல இப்ப மத்த 2 பாட்டும் ரொம்ப ஃபேமஸ். அது அந்திமழையும் சரி, அழகே அழகு, அது எஸ்பிபி சார் அண்ட் யேசுதாஸ் சார் பாடிருப்பாங்க. இது கமல் சாரும் நீங்களும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். நம்ம இல்லைன்னாக்க கூட இனி வர ஜென்ரேஷன் கேட்கும் பொழுதும் என் போட்டோ தான் காட்டுவாங்க இல்லைங்களா. ஒரு பாடல் அவரோட பாடுறது எனக்கு ஒரு பெருமை. 660 குறிப்பா அந்த படம் சொல்றேன், பான் பிள்ளை என்றாலும் அந்த சாங். அது கூட ரஜினி சார் அவர் படத்துல பாடுறோன்னு, அவருடைய படத்துல ஃபர்ஸ்ட் பாடுறது வந்து இதுதான் அபூர்வ ராகங்கள். கேள்வி நாயகனே இருக்கு. கேள்வி நாயகனே நல்ல சிச்சுவேஷன் சாங் தான் பாருங்க. அது கூட அந்த லெட்டரை கொடுத்துருந்துட்டு அவரை பார்த்து அந்த அம்மா தேடும் பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த குரல் இதாகி ஜெயசுதாக்கு நான் பாடுவேன். அதுல சில வரி கண்டிப்பா பாருங்க. கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா, இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம். என்ன மாதிரி பாடலு ஐயா எம்எஸ் ஐயா அவர் மியூசிக்ல. அதுல வந்து அந்த பாட்டு பாடும் பொழுதும் என்ன பெருமை. பாலச்சந்தர் சார் அவருடைய படம், ரஜினி சார் நடிச்சிருக்காரு, கமல் இருக்காரு, ஸ்ரீவித்யா அவங்க வந்து பெரிய பாடகி அம்மாவோட பொண்ணு, அவங்களுக்கு சொல்லவும் வேண்டாம். அப்போ இதெல்லாம் நிகழ்ச்சி வரும்பொழுது வாணி அம்மா கூட பாடுறது பயம்தான் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து இசையக்கார கிளாசிக்கல் அண்டு கசல் இதெல்லாம் பாடக்கூடியவங்க அவங்க. அப்போ பாடும்பொழுது அந்த ஒரு ஹை பிச் வரும் மேலே பாடுறது. அப்போது அவங்க கேட்குறாங்க இந்த பிள்ளைக்கு அவங்க போய் எட்டும் அண்ணா சொல்கிறாரு,
அந்த பிள்ளை நல்லா தைரியமா பாடும். அதே மாதிரி அதை எப்படி உண்மை இருந்தார்படின்னு நான் மேல பாடுவேன். பாடி முடிச்சுட்டேன் நான். அதே மாதிரி அந்த அம்மாவும் பாடுவாங்க. வந்து எனக்கு தட்டி கொடுத்து, நான் நீ பாட மாட்டேன் கஷ்டப்படுவேன்னு நினைச்சு ரொம்ப நல்லா பாடினேன். அந்த படத்துல அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. 7 ஸ்வரங்களில் இதுவும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்கப்பா. இது அபூர்வ ராகங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அப்போ எனக்கும் வந்து ஷீல்டு எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இந்த இந்த இடத்துல அது ஒரு வருத்தம் எனக்கு. எல்லாமே எங்க மாமாங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர வச்சிருந்தேன். கலைவாணர் அரங்கத்துல தான் ஆகுது. எல்லார் பேரும் சொன்னாங்க பாருங்க. எல்லார் பேரும் சொல்லி எல்லாருக்கும் ஷீல்டு குடுத்தாங்களா, எனக்கும் சொல்லி தானே கூப்பிட்டுருக்காங்க. ஆனா என்ன கூப்பிடவே இல்ல. அது ஒரு வருத்தம். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா எங்க மாமாங்கலாம் எவ்வளோ ஆசையா வந்தாங்களே! அவங்க அவங்களுக்கு ஒரு பெருமை தானே. நம்ம அக்கா பொண்ணு இப்படி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல. அந்த ஷீல்டு குடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெருமையா இருந்திருக்கும். அந்த விழால குடுத்திருந்தா உங்க மாமா, உங்க சொந்தங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் வாங்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்கள இத பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில வந்து நான் வாங்குறத பார்க்கணும்னு தான் அவங்கள கூப்பிட்டுட்டு. அது அது ஒரு வருத்தம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஆண் பிள்ளை சாங் வந்து இப்ப ஹீரோயின்ஸ்க்கு அதாவது அவங்களுக்கு பாடுறது வேற. சின்ன பசங்களுக்கு குரல் கொடுத்து பாடுறதுன்றது அந்த சாங் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். பரிதாபம் அந்த பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை தான் என்றோ மூத்த பிள்ளை காத்துந்தானே காவல் காக்க காத்து நின்றானே பரிதாபம் அந்தோ பரிதாபம் பரிதாபம் அந்தோ பரிதாபம் அப்படி வரும். அந்த பிள்ளைங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த 2 பிள்ளைங்க. அவருக்கு பாடுனது 6ல் இருந்து 60 வரை. அவருக்கு பாடுனதுல வேலைக்காரன் அதே மாதிரி காயத்ரி. காயத்ரி பாட்டு. ரஜினி சாருக்கே நான் நிறைய தான் பாடியிருக்கேன். நிறையானா ரொம்ப நிறைய இல்ல. ஒரு 5, 6 பாட்டு பாடியிருந்தாலும் நல்ல நல்ல பாடல்கள். எல்லாம் ராஜானா மியூசிக்ல தான் பாடியிருக்கேன். ஒவ்வொன்னா ஒரு கேள்விக்குறி. அதுல கூட நான் பாடியிருக்கேன். அந்த 80கள்ல வந்து இன்னும் பட்டைய கலப்பன ஒருத்தர் வந்து டிஆர் அவர்கள். அவர் இசையில நீங்க நிறைய பாடல் பாடிருக்கீங்க நீங்க. அது எப்படி அமைஞ்சது அந்த கூட்டணி? தெரியல. எனக்கு வந்து கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருப்பாரு பிஏ. அவரு தான் வந்து எல்லாரையும் கூப்பிடுவாரு. இப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜெமினி ஸ்டுடியோல தான் எடுக்கிறாங்க. ரெக்கார்டிங் இருக்குதுமா டி ராஜேந்தர் சார். அவரை பத்தி தெரியும். ஆனா அவரை போய் இப்போ நேரடியா நம்ம போய் பார்க்க போறோம். அங்க போனாக்கா இதுதான் இந்த பாட்டு. இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தேனோ மோகினி போல் வந்து காலையின் உயிரையும் பருகியும் சென்றேனோ. அப்ப சரி யார் பாடுறாங்கன்னா எஸ்பி உயிருள்ள ஒரு விஷயம் பாடுறாரு. ஐயோ பாடா இல்ல லாலா அல்லலா லாலா அல்லலா அப்படி ஒண்ணுமே பட் அங்க போயிட்டாங்க. போனா பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு சகல கலா வல்லவர். பாடகர், நடிப்பு எல்லாம். அவர்கிட்ட பாடும்போது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ராஜேந்திர சார் கிட்ட நிறைய பாடல்கள் பாடினப்ப நான் உறவை காத்த கிளி, உறவை காத்த கிளி, தங்கைக்கு ஒரு கீதம், ராகம் தேடும் பல்லவி, நிறைய படங்கள். அந்த காணாங்கத்த கருவாட்டுக்கு கழுத்துல வெள்ள இந்த மானா மதுரை மைனாவுக்கு வாங்கிடுமுல்ல. நானும் வாணியம்மா பாடணும். நல்ல நல்ல பாட்டுங்க கொடுத்துருக்காரு. அதை விட அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் வந்து ரீரெக்கார்டிங் மேல பாடியிருக்கேன். நிறைய பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாம் அவருடைய பாடல்கள் ரீரெக்கார்டிங் வந்து நாங்க நைட் போயிடுவோம். நைட்ல தான் எடுப்பாரு. பிரசாத் ஸ்டுடியோல தான் எடுப்பாரு. போய் பாடின்னு இருக்கும் பொழுதும் சிம்புவை நாங்க வந்து தூக்கி இருக்கிறோம். இவ்வளவு சிலம்பரசனை வந்து தூக்கி அப்படி நல்லா ஃபேட்டா ரொம்ப அழகா இருப்பாரு. அந்த ஹேர் ஸ்டைல் ஃபாதர் மாதிரியே இருக்கும். இவங்களும் வருவாங்க. உஷா மேடமும் வருவாங்க. வந்துட்டாங்கன்னா நாங்க அந்த ரீரெக்கார்டிங் முடிச்சுட்டு இவர் கூட தான் ஆடிட்டு இருப்போம். இப்ப சொல்றதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவரை தூக்கி இருக்கோம் நாங்க. ஆமா தூக்கி இருக்கோம். அதுல வந்து இப்ப எங்கேயோ இருக்கிறாரு அவரு. இப்ப சொன்னா கூட அவருக்கு ஞாபகம் வருமா என்னன்னு தெரியல. ஆனா அப்பவே ரொம்ப டேலண்ட். டைம்ல அவர் மியூசிக் பண்ண எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட். சொல்லித்தரத பத்தி சொன்னீங்க நீங்க. ஆமா ஆமா. பாடி முடிச்ச அப்புறம் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட நீங்க பாடினதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங்ல?
நல்லா பாடியிருக்கீங்கன்னு சொல்லுவார். நல்லா பாடியிருக்கீங்க. அவருக்கு திருப்தி ஆயிடுது இல்லைங்களா? நம்ம பாடுனது. பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ கண்மணி என் காதலி. எஸ்பிபி கூட பாடுறாங்க. அதுக்கு மேல லட்டு மாரியே குடுத்துருவாரு எஸ்பிபி சாரு. ஆ, தலைவர் இருக்கிறதுனால இவர்கிட்ட நல்ல பேருங்க நம்ம. வந்துரும். தொடர்ந்து வாய்ப்புகள் அவரோட படங்கள் அவங்க குடுத்துட்டே இருந்திருக்கிறாருல்ல. இப்ப நீங்க ஆமா. "வீரயுக விஷா", தொடர்ந்துட்டா நான் பாடிட்டு வந்தேன். "தங்கைக்கு ஒரு ம். கீதமாகட்டும்", "உறவை காத்த கிளி", பாடல்களில் தங்கைக்கு ஒரு கீதலும் கூட அந்த பாட்ட எப்படி பாடுனேன்னு எனக்கே தெரியல. எல்லாரும் கேட்பாங்க, "எப்படி பாடுனீங்க?" இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அந்த "இது ராத்திரி நேரம், அம்மம்மா, அம்மம்மா அம்மம்மா அம்மம்மா. அம்மா" அ பாடுவேன் நானு. ஏன்னா அது அவரு பாடுறாரு இல்லைங்களா? அவரு குஷியா தானே பாடுறாரு. எஸ்பிபி அப்போ அவர் பாடும்போது நானும் அது அது கொஞ்சம் ஃபாலோ பண்றது. அந்த மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. அ அவரு தீராருங்க சார்கிட்ட இன்னும் புகழ்ந்துனே போலாம். அவரு பார்க்க தான் அப்படி இருக்காரு. அவர் ஒரு தெய்வம். என்ன வந்து ஒரு சகோதரியாவ தான் நெனைப்பாரு. எல்லாரையுமே சகோதரியா தான் நெனைப்பாரு அவரு. ரொம்ப ரொம்ப டீசென்ட். ரொம்ப அருமையா தங்கமானவரு. அந்த ஹெல்பிங் மைண்டு அதெல்லாம் ரொம்ப இருக்கும். ஒரு நேரத்துல அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டேன். எனக்கு வந்து செஞ்சாரு. குடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப எனக்கு எல்லாமே இருக்குது. என் வீடு இருக்குது. என் அவங்க தம்பி இருந்தாரு. எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. அப்ப வந்து கொஞ்சம் ஒரு சூழ்நிலையில எனக்கு சொல்லல நானு. அது தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் நேரடியா அப்பதான் டி. ராஜேந்தர் சார். அவர் கிருஷ்ணா தான் குடுத்தாரு. எனக்கு வேணும் பேசணும்னு குடுத்தாரு. அப்போ சொல்றாரு அவரு, "நான் எடுக்கவே மாட்டேன்ம்மா. யார்தான் நான் ஃபோன் எடுத்து பேசவே மாட்டாராம். உன் பேர் வந்துச்சு. நான் எடுத்தேன்" அப்படின்னாரு. ஐயோ! அப்படியே நான் பெங்களூர்ல தான் பேசுறேன். அவரு அங்கருந்து பேசுறாரு. நான் எனக்கு தேவைப்படுதுன்னா, "சரிம்மா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி. அவருடைய புகழ நான் அவர் பெருமை சேர்க்கணும்னு இல்ல. அவரு இந்த மாரி தெரியாம செய்றத நான் சொல்றதுல பெருமையா இருக்கு. ம். எனக்கு பண்ணாரே! ரொம்ப சந்தோஷம். இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். என் தம்பி பொண்ணுங்க வந்து சிம்பு ரசிகர்கள். ஓகே. என் தம்பி பொண்ணு வந்து சின்னது இருக்கு. டீச்சரா ஒர்க் பண்றா. ரொம்ப ரசிகை. சொல்லுவாங்க, "அத்தை, அத்தை என்ன கூட்டிட்டு போ. மெட்ராஸ் கூட்டிட்டு போய் உனக்கு தான் இவங்க டி. ராஜேந்தர் சார் வீட்ல நீ இவ்ளோ பாட்டு பாடியிருக்கே. உன்ன கூப்ட்டு அவரு அறிமுகப்படுத்த சொன்னாங்க. அவர்கிட்ட சைன் வாங்கணும்." அப்படியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு தான் தைகம். நம்ம போயிட்டு கேட்டுட்டு அவங்க இல்ல, ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது என்ன பண்றதுன்றது தான் எனக்கு. பிள்ளைங்க ஆசைப்பட்டு வருவாங்க நம்ம கூட. நான் இட்டுன்னு போவேன். அது ஒண்ணு. இது இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். சொல்லணும்னு ஆமா. விரும்புறீங்க. நாங்க எப்பன்னா பேசும்போது சிம்பு இருந்தாருன்னா, எங்களுக்கு தெரிவிச்சாருன்னா, எங்க பசங்க வந்து சைன் வாங்கணும். நேர்ல ஒரு வாட்டி அவர்கிட்டயும் பார்க்கணும்னு. வாங்கணும். யுவன் சங்கர் ராஜா. ஓ! அவங்க கூட்டணி ரொம்ப இஷ்டம். யுவன் சங்கர் ராஜா அண்ட் சிம்பு. நீ சிம்புன்னா ரொம்ப இஷ்டம். நீங்க பாடும்போது சின்ன வயசுல யுவன் பார்த்துருக்கீங்களா அவர? ரெக்கார்டிங் அப்ப எப்பயாவது? யாரு? யுவன் சங்கர் ராஜாவ நீங்க பாடும்போது யுவன் அவர்லாம் ரொம்ப சங்கர் ராஜாவ கூட குழந்தையா பார்த்தது தான். ஆ. எப்படின்னா, ராஜா வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போவோம். ராஜா நான் வீட்டுக்கு மாம்பலம். போனோம்னா, உள்ள அந்த செக்யூரிட்டி எல்லாம் இருந்தா கூட எங்களெல்லாம் கொண்டு உள்ள விட்டுருவாங்க. உள்ள போனா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா தானே இருந்தாங்க அவங்க. இப்ப நம்போ சிம்பு தூக்குன மாரி, நான் அ அப்போ சிம்பு தூக்குனோம். நாங்க வீட்டுக்கு போம்போது எல்லாம் அவ்வளோ கொஞ்சம் அப்படியா? வளர்ந்த பசங்க. இப்படி இவ்ளோ பெரிய மியூசிக் டைரக்டர் வருவார். கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி. அந்த புள்ள கூட நல்லா பேசும். வருவாங்கன்னு தெரியாது. இப்ப எம்.எஸ்.வி ஐயா பத்தி கேட்கணும்னு வந்தேன் நானு. இப்ப ம். நீங்க ம். அபூர்வ ராகங்கள் பாடுனீங்க நீங்க. ம். தொடர்ந்து அவரோட இசையிலயுமே நெறைய பாடல்கள் நீங்க பாடியிருக்கீங்க ஆமாப்பா இல்லையா? பாடியிருக்கேன். அவருடைய இசையில வந்து இது இமயம், அ திருப்பங்கள். குடும்பம் ஒரு கதம்பம் படத்துல அந்த பாட்டு ஆமா. கல்வியில் சரஸ்வதி, செல்வத்தில் லக்ஷ்மி அது மாரி வரும். கூடவே வந்து ஃபீமேலோட சேர்ந்து நெறைய சாங்ஸ் நீங்க அப்படி பாடியிருக்கீங்க. டோஸ் மாரி. இப்ப இப்ப நீங்களும் ஷைலஜா அம்மாவும், நீங்களும் ஜானகி அம்மாவும், நீங்க வாணி அம்மாவும். ஆமாமா. இப்ப 4 பேர் சிங்கர்ஸ்லாம் சேர்ந்து பாடுனது. அந்த மாரிலாம் கூட இருக்கு உங்களோட. நெறைய பாடல்கள் அது மாரி பாடியிருக்கேன். நெறைய பாட்டு பாடியிருக்கேன். சித்ரா கூட வந்து தான் அந்த சக்கர கட்டிக்கு பாடியிருக்கோம். அந்த பாட்ட பத்தி சொல்லுங்களேன். அகைன் அது ஒரு அது சூப்பரான ஒரு அ சாங். அ அதாவது இப்ப நெறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அந்த பாட்டு பாடுறாங்க அது. சின்ன பசங்கலாம் அது சொல்றாங்க. ஏன்னா அது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு அது பெப்பி கேட்கும்போது. சாங் இல்ல அது. பெப்பி சாங் மாரி இருக்கு. அப்ப பாடும்போது எங்களுக்கு தெரியல. படத்தோட பாடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இது வருது இல்லைங்களா? சூப்பர் சிங்கர் அந்த மாரியெல்லாம் வருதுங்களா? அதுல கூட பாடுறாங்க குழந்தைங்க. ரொம்ப அ சந்தோஷமா இருக்குது. தழுவாத கைகள், நல்லதொரு குடும்பம். ஸோ அதெல்லாம் கூட அந்த மாரி வந்து 2 பேர் டூயட்ஸ் அந்த சாங்ஸ்லாம் நெறைய 4 பண்ணியிருக்கீங்க. பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து பாடியிருக்கோம். பாடுறது அந்த மாரிலாம்ல.
செவ்வானமே பொன்மேகமே சாங். அது கூட ரொம்ப சூப்பர் ஹிட் பாட்டுங்க. அது வந்து நானு, கல்யாணி மேனன், ஜெயச்சந்திரன் சார், டி.எல். மகாராஜன். ஒரு ஓடை நதி ஆகிறது படத்துல ஒரு சூப்பர் சாங் இருக்கு. அது ரொம்ப தென்றல் சாங். அது கூட செமி கிளாசிக்கல் பாட்டு தான். நானும் கிருஷ்ணச்சந்தர் பாடணும். அ அது கூட எனக்கு ரொம்ப பேர் புகழ் அண்ணாகிட்ட பாடின பாட்டுங்க சொல்லிக்கிட்டே போலாம். இதுவும் ரொம்ப நல்ல பாட்டுங்க. தென்றல் என்னை முத்தமிட்டது இதழில் இனிக்க இதயம் கொதிக்க எல்லோரும் பார்க்க தென்றல் என்னை முத்தமிட்டது. அந்த மியூசிக்ல டிங் 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 அந்த மாதிரி ஒரு நல்லா வரும். இந்த மாதிரி அந்த பாட்டு வந்து ரகுவரன் ரகுவரன் சார். இப்போ நீங்க ராஜா சாருக்கு பாடின மாதிரி வந்து கங்கை மரன் சாருக்குமே பாடிருக்கீங்க நீங்க? பாடியிருக்கேன். கங்கை மரனா கூட அண்ணா கூடவே நான் சேர்ந்து பாடியிருக்கேன். ஆனால் பாட்டு ஞாபகம் இல்லை. ஸ்ரீதேவி நானும் அண்ணாவும் பாடியிருப்போம், கங்கை மரனாவும். இது அண்ணா மியூசிக்ல பாடுனது வந்து ரொம்ப நல்ல பாட்டுங்க. நாம் இருவர் அதில் வந்து நல்ல பாட்டு. திருவிழா திருவிழா இளமையின் தலைமையில் ஒரு விழா வேறினிலே பழுத்த பழா இதோ. ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் சொன்னோம் நம்ம. ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, வாணி அம்மா இருந்தாங்க, ஈஸ்வரி அம்மா. மேல் சிங்கர்ஸ் வரும்போது வந்து ஜேசுதாஸ் ஐயா ஆகட்டும், டிஎம்எஸ் ஐயா, எஸ்பிபி ஐயா, ஜெயச்சந்திரன் சார், இவங்க எல்லாரோடையுமே நீங்க பாடிருக்கீங்க இல்லையா? அது எப்படி இருந்துச்சு அவங்களோட எல்லாம் பாடின அனுபவம்? எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. ஜெயச்சந்திரன் அவர் கூட கச்சேரிகளில் நிறைய பாடல்கள் அவர் கூட பாடியிருக்கேன் நான். நல்லா பாடும்பொழுது எப்படி பாடணும்னு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி தான் ஜெயசொன்னா கூட தான் நான் நிறைய ஹம்மிங் சாங்ஸு. மஞ்சள் நிலான்ற படத்தில் இளமனதினில் எழும் கனவினில் விழி மலர்கிறதே லலலா லலலலலலலா லலலலலலலலா லலலா லலல்ல இளமனதினில் எழும் கனவினில் விழி மலர்கிறதே. அந்த பாட்டு கிளாசிக்கல் பாட்டு அவரோட பாடினேன். அதே மாதிரி இது கூந்தலிலே அது பாடினேன். எந்தன் பாடல்களில் நீ நிலாம்பரி என்னை பாடாமலே நித்தம் உறங்காவிழி. அது அந்த மாதிரி நிறைய அண்ணா கூட நிறைய பாட்டு பாடியிருக்கேன். எஸ்பிபி சாரோடையுமே நிறைய. எஸ்பிபி சாரோட வந்து இமயம் நிறைய அவரு எக்கச்சக்கமா இருக்கு பாடியிருக்கேன். இப்ப நம்ம இடையில பேசிட்டு இருந்தோம் நம்ம நிழல் தேடும் நெஞ்சங்கள்ல வாசு சாரோட நீங்க மங்களவானம் பொங்கிடும் நேரம் மன்மத நேரம் இது. நானும் வாசனா பாடுந்து ரொம்ப நல்ல பாட்டு. வாசனா கூட நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். என்னன்னா மண் வாசனையில கூட அட புட்டு புட்டு வைக்கட்டா கிழிச்சு புட்டு தைக்கட்டா பொல்லாப்பு ஏண்டா கண்ணா ஆந்துட்ட கொஞ்சம் வெட்டாப்பா கட்டம் போற மெட்டப்பா பொல்லாப்பு வேணா கண்ணா அப்படி வரும். அதுல வந்து இந்த தொண்டை கட்டி போச்சுதுன்னு வரும். அப்போ எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியாது. தொண்டை கட்டி போட்டுச்சு எப்படி வரணும். அப்போ ராஜா அண்ணா தான் வந்து சொல்றேன், நீங்க பிடிச்சுக்கோங்க தொண்டை கட்டி போச்சுதுன்னு வரும் பாருங்க. அது அது சொல்லி இப்படிதான் பாடினீங்களா? அப்படிதான் பாடினேன். என்கிட்ட தொண்டை கட்டி போச்சுதுன்னா எப்படி தொண்டை கட்டி தள்ளி என்ன. அப்ப அண்ணன் சொன்னாரு, இப்படி பிடிச்சுக்கோ இப்படி தொண்டை கட்டி போச்சுதுன்னு பாடு. அதெல்லாம் ரொம்ப மலேஷ் அண்ணா கூட ரொம்ப தங்கமானவர். இந்த நேரத்துல அண்ணா இருந்திருக்கணும், என்னமோ அவர் இல்லாம போயிட்டாரு. அவருடைய பாடல்ல எனக்கு கூட ரொம்ப ராஜா அண்ணா பாடல்ல ரொம்ப நீங்க என்ன எஸ்பிபி சார் பாடுறாரு தான் இல்லைன்னு சொல்லல. நான் ரஜினி சார் பாடும்போது மலேசியான் அது ரொம்ப பொருத்தமா தெரியும். அப்படியா? எனக்கு எனக்கு ஏன்னா அந்த லோ லோ லா அதுல பாருங்க ரொம்ப மேட்சிங்க. அவரு ரஜினி பாடுற மாதிரி அவர் பாடுற மாதிரி கரெக்ட். ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துல ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஒத்தடி ஒத்தடி அவரு பண்ணும்போது இவரும் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு அண்ணாவும். நான் நினைச்சுப்பேன் அப்படியே ரஜினி சார் பாடுற மாதிரியே இருக்கும். அதனால சொல்றேன், சில பாடல்கள் வந்து அப்படியே பொருத்தமா இருக்கு. உழவன் மகன்ல இன்னொரு சூப்பர் ஹிட் சாங் அது டிஎம்எஸ் ஐயோட சேர்ந்து நீங்க பாடினது. பெருமை ரொம்ப புகழான பாடல் அது. கவுபாய் சாங் மாதிரி இருக்கும். உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கியது கால்கள் நடமாடட்டும் உன்னை தினம் தேடும் தலைவன்